இந்த வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்படி கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் தந்த ஜீவனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் தந்திருக்கிற சுகத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு தந்த பலனுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ பேர் இந்த கிருபை இழந்து போயிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தேவ சமூகத்தில் வர முடியாதபடி தடைபட்டு போயிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கிருபையை தந்தவருடைய பாதத்தில் நாம் வரும்படி, அப்பா பிதாவே என்றவரை நோக்கி கூப்பிடும்படி ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன். ஹல்லேலூயா. அவர் மகா பெரிய தேவன். அவர் வேதம் சொல்லுகிறது போல வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவருடைய அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களில் நாம் சோர்ந்து போன நேரங்கள் உண்டு. வேதனையோடு நாம் கடந்து வந்த சூழ்நிலைகள் உண்டு. போதும் கர்த்தாவே என்று நாம் சொன்ன நேரங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிடலை. அவர் நம்மை கரம் பிடித்து கொண்டு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறாரே. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை என்னை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடலை. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், நம்மை அபிஷேகிக்கிற கர்த்தர், நம்மை உயர்த்துகிற கர்த்தர், நம்மை மேன்மைப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துகிற அந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரே. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. நாம் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுத்து நமக்கு பெரிய காரியங்களை செய்தாரே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தின அந்த உன்னதமான ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்த போகிறாரே. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்த ஒரு ஆண்டவர் இனிமேலும் நம்மை பாதுகாக்க போகிறார். இதுவரைக்கும் விடுவித்த ஒரு ஆண்டவர் நம்ம இனிமேலும் விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறது போல எங்களுக்கு வந்த எல்லா உபத்திரவங்களிலேயும் அவர் இதுவரைக்கும் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் தப்புவித்தாரே, அற்புதங்களை செய்தாரே, இப்பொழுதும் தப்புவித்து கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, எபனேசரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எபனேசர், எபனேசர், எபனேசர் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ அதிகாரம் உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கையோட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீரப்பா, நீர் எனக்கு நன்மை செய்வீர் ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாப்பீர் ஆண்டவரே, நீர் எனக்கு தேவையான அத்தனை உதவிகளை நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க, நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த
வேளையிலும் துதிப்பே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஆண்டவரை ஆராதிப்போம் எல்லாரும். அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாரகம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. இயேசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. இயேசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். எல்லாரும் உற்சாகமா எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்ததுனால, நீர் என்னை மீட்டு கொண்டதினாலே திரும்ப திரும்ப சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. வழி தப்பி நான் பிரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் பிரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. ஆமென். ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவத்தையும் சாபத்தையும் மாற்றினாரே. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. எந்த கண்மலையானவரே, சொல்லுங்க. எந்த கண்மலையானவரே, என்னை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பெலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆண்டவருடைய வல்லமை உள்ள பிரசன்னம் நம் ஒவ்வொருவர் மேல் இந்த நேரத்தில் இறங்கி வந்திருக்கிறது. இடம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிற தேவன் இந்த நேரத்திலே நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொருவர் இந்த நேரத்திலே தொடட்ட ஆண்டவரே, பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரை இந்த நேரத்தில் தொடுவதாக. தொடுங்க, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. வல்லமை ஊற்றுங்கப்பா, வல்லமை ஊற்றுங்கப்பா. பலவீனமாய் வந்திருக்கலாம், கர்த்தர் இந்த நேரத்தில் தம்முடைய வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய பலனில் பலவீனத்திலும் கர்த்தருடைய பலன் இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா கண்ணீரையும் கர்த்தர் துடைக்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். ஓ, நிரப்புங்க, 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 நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, வல்லமை, வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டோப்பா. வல்லமையினால எங்களை நிரப்புங்கப்பா, பலத்தினால நிரப்புங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீரே. ஹல்லேலூயா. ஆளுகிற தேவன், ஆளுகிற தேவன். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே. Hallelujah.
ஆண்டவரே. எல்லா சத்துருவின் கட்டுகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படட்டும். விடுதலை பெற்றவர்களா இந்த இடத்துல இருந்து நாங்க போகட்டும் சொல்லி கேளுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் வந்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், கிருபையை தாரும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் உம்முடைய மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. தடைகள் எல்லாம் மாற்றும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவருடைய திரு நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரும். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமாம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். எதில் சந்தோஷமாக இருக்கணும்? ஆமாம், பெற்ற நன்மைகளிலே சந்தோஷப்படுவது இருக்கிறது. நம்ம நினச்சதெல்லாம் நடந்து விட்டால் நாம் சந்தோஷப்படுகிறோம். நாம் எதிர்பார்த்ததெல்லாம் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் சந்தோஷப்படுகிறோம். நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டால் சந்தோஷப்படுகிறோம். சுகமாகவும் சமாதானமும் இருந்தால் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அதே நேரம் நாம் எதிர்பார்த்தது நமக்கு நடக்காமல் போனால் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கோபம் வரும். நம்ம நினச்சது நடக்கலை, நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல, நம்ம ஒன்று நினச்சோம் நடந்தது ஒன்று நடக்கிறது அப்படின்னு வரும் பொழுது நமக்கு என்ன வருகிறது? கோபம் வருது. பல நேரங்களில் நாம் ஆண்டவரை குறை சொல்லுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன? நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதும் பொழுது இந்த 12ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதும் பொழுது முதல் பகுதியில் நாம் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை குறித்து அவர் எழுதுகிறார். ரெண்டாவது, நாம் எப்படி மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். மூன்றாவது, தேவன் நமக்கு தந்த தம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து சொல்கிறார். நான்காவது, நாம் இதை தொடர்ந்து படித்தோமானால் அந்த ஆவியின் வரங்களை வல்லமையை பெற்ற மனிதர்கள், சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை போடுறார். அதில் ஒன்று தான் இந்த நாம் இப்பொழுது தியானிக்க போகிற ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய முதல் பகுதி, நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பதே நம்பிக்கையில் தான் ஓடிட்டு இருக்குது.
நம்பிக்கை இல்லாமல் எந்த மனிதனும் வாழ முடியாது. நம்பிக்கை இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது இல்லையா? வீட்டிலேருந்து கிளம்புனீங்க, கிளம்பும்பொழுது ஒரு நம்பிக்கையோடு கிளம்புனீங்க. என்னது? நம்ம ஆலயத்துக்கு போய் சேருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தீங்க. உண்மைதானா? யாராவது போவோம், போகிற வழியில் என்ன நடக்கும்னு யாருக்கு என்ன தெரியும்? போய் சேர்ந்தா சேருவோம் அப்படின்னா வந்தீங்க? இல்லை, எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு புறப்பட்டோம். மனித வாழ்க்கையே நம்பிக்கை தான். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் நாம் நம்பி நிற்கிறோம். அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நிற்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு இன்னொரு காரியத்தையும் கற்றுத்தருகிறது. அந்த நம்பிக்கையில் எப்படி இருங்கள்? சந்தோஷமாக இருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வேதத்திலிருந்து ஒரு சில மனிதர்களை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அருமையானவர்களே, இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொல்லுகிறீங்களா? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி பாருங்க. இந்த எசேக்கியாவினுடைய முன்னால் இருந்த ராஜாவை பார்த்தாலும் அவனும் நம்பிக்கை இல்லாத மனுஷன். இவனுக்கு பின்னால் இருந்த ராஜாவை பார்த்தீங்கன்னா அவனும் கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாத மனிதன். அப்படி இருக்கும்போது இந்த எசேக்கியாவுக்கு மட்டும் ஒரு விசேஷம் இருந்தது. என்ன தெரியுங்களா? அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் ஒருத்தரும் அவனை போல நம்பிக்கை வைக்கவில்லை. ஆகவே நீங்கள் தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தரை அதிகமாய் தேடினான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ராஜாவை தான் ஒரு சோதனை அணுகுது. நம்பிக்கையோடு வாழ்ந்த மனிதனை ஒரு சோதனை அணுகுகிறது. இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த 19வது வசனத்தில் சொல்லுகிறது, ரப்சாக்கே என்கிற அசீரிய ராஜாவினுடைய சேனாதிபதி இவனுக்கு எதிராக வந்து இந்த தேசத்தை முற்றுகை போட்டார். முற்றுகை போட்டது மட்டும் இல்லை, இப்போ அவனுக்கும் தெரிகிறது எசேக்கியா கர்த்தரை நம்புகிறான் என்று சொல்லி. ஆகவே அவன் என்ன கேட்குறான் தெரியுமா? நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்று சொல்லி சவால் விடுறான். எசேக்கியாவுக்கு சவால் விடுகிறான். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பல நேரங்களில் நாம் ஆண்டவரை நம்பி நிற்கும்போது சத்துரு நமக்கு எதிராக எழும்பி நமக்கு சவால் விடுவான். என்ன நீ நம்பி இருக்கிற? உன்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? நீ நம்பி இருக்கிற உன் ஆண்டவர் உன்னை விடுவிப்பாரா என்ற ஒரு கேள்வியோடு தான் நம்ம கிட்ட வர்றான். இன்னைக்கு பல நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? அந்த நம்பிக்கையில் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த எசேக்கியாவினுடைய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி வந்த பொழுது இந்த எசேக்கியா சோர்ந்து போகலை. இவன் இருக்க 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 இவனுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இந்த எசேக்கியாவை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் அவன் தன் ஜனங்களாகட்டும் தானாகட்டும் கர்த்தரை நம்புகிறதுல கொஞ்சம் கூட அவங்க பின்வாங்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நடந்தது என்ன தெரியுமா? இந்த ரப்சாக்கே இந்த ராஜாவுக்கு எசேக்கியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. நீ என்ன நம்பி இருக்கிறாய், உன்னுடைய நம்பிக்கை என்ன என்றெல்லாம் கேட்டது மட்டுமல்ல, அவனை தூஷித்து ஆண்டவரை தூஷித்து அவன் அந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறான். இதெல்லாம் பார்த்த உடனே எசேக்கியா தனக்கு உதவி செய்ய ஆட்களை தேடி ஓடலை. வேதம் சொல்லுகிறது, இந்த எசேக்கியா என்ன செய்தானாம்? 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்களானால் அங்கே வேதம் சொல்லுகிறது 1வது வசனத்தில், ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்பட வேண்டுமானால்
நம்ம எப்பவும் போகிற ஒரு இடம் இருக்கணும். என்ன இடம் தெரியுமா? கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்மை பலப்படுத்துகிற ஒரு இடம் உண்டு, அதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவதற்கு பதிலாக இன்றைக்கு நாம் உலக மனிதரிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? பல நேரங்களில் நாம் எதிர்பார்த்ததற்கு மாறான பதில்கள் வருகிறது, சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் ஆண்டவரை தேடின, ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அன்னாளினுடைய வாழ்க்கை அப்படிதான். அவருடைய வாழ்க்கை எப்போதும் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. பல வருஷங்கள் குழந்தை இல்லை. அவளுடைய சக்களத்தி அவளை அதிகமாய் வேதனைப்படுத்தினார். நீங்கள் இந்த வேத பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த அன்னாள் பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஆலயத்துக்கு போனவ, பண்டிகை கொண்டாடி எல்லாம் விருந்து வைக்கும்போது இந்த அம்மா பட்டினி கிடந்து அழுதாள். இதுதான் அவளுடைய நிலைமை. எப்போதும் அழுதாள் அழுதாள் அழுது கொண்டே இருந்தாள். அவருடைய வாழ்க்கையே கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் இதில் ஒரு விசேஷம் தெரியுங்களா? அவருடைய கணவன் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாரு, 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? இல்லையா? இந்த உலகத்தில் எவ்வளவுதான் மனிதர்கள் நம்மை தேற்றினாலும் அந்த ஆறுதலும் தேறுதலும் ஒரு நாள் நமக்கு உதவாது. இந்த அன்னாள் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாள் அவள் தேவ சமூகத்தில் போனாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தன் இருதயத்தை ஊற்றினாள். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய கவலைகள், தன்னுடைய பயங்கள், தன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் சொல்லி, வேதம் சொல்லுகிறது, அன்னாள் அழுதாள் அழுதாள். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். சத்துரு பெருகும்போது, சத்துரு நம்மை சூழும் பொழுது, நீங்களும் நானும் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் இன்னும் உறுதியாய் நிற்போமானால் ஒரு நாள் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த எசேக்கியா இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 15, 16வது வசனங்களிலே சொல்லுகிறது, அவன் ஆண்டவரை தேடினான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். அவன் சொல்றார் பாருங்க, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். பாருங்க, இவ்வளவு நெருக்கடியில் உட்கார்ந்துக்கிட்டோம், அவருடைய விசுவாசம் கொஞ்சம் கூட குறையல, அவருடைய நம்பிக்கை குறையல. ஆண்டவரை குறித்து சொல்றான், நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர். நமக்கு கொஞ்சம் அந்த நம்ம எதிர்பார்த்தது நடக்காம போச்சுன்னா ஆண்டவரை என்னென்னமோ சொல்லி திட்டிடுறோம்ல. அவருக்கு கண் இல்லை, அவருக்கு காது இல்லை, அவர் ஏன் ஜபத்தை கேட்க மாட்டேன்றாரு, என்ன மட்டும்தான் ஆண்டவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, அவங்க ஜபத்தை கேட்குறாரு, அவங்களுக்கு உதவி செய்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு, எல்லாம் நிறைய பேசுகிறோம். ஆனால் எசேக்கியா பாருங்க, அத்தனை நெருக்கடிகளின் மத்தியிலையும் ஆண்டவரை அவன் உயர்த்துகிறவனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் என்று மனுஷங்கிட்ட கேட்கல, யார்கிட்ட கேட்டான்? கர்த்தரிடத்தில் கேட்டான். வேதம் சொல்லுகிறது, அன்று இரவே கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க. நான் நம்பி இருக்கிற என் ஆண்டவர் எனக்கு விடுதலையை தருவார். நான் நம்பி இருக்கிற என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நான் நம்பி இருக்கிற என் ஆண்டவர் என் சத்துருவை எனக்கு முன்பாக மடங்கடிப்பார். எனக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும் ஆண்டவர் எனக்கு விடுதலையை தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் ஒரு சந்தோஷத்தோடு நீங்களும் நானும் கர்த்தருக்காக காத்திருக்க ஆண்டவர் அழைக்கிறார். 2வது ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். சோதனைகள் வரும் பொழுது நீங்களும் நானும் கர்த்தரை இன்னும் அதிகமாய் நம்பணும். அல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவன் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான். 10 பிள்ளை ஒரே நேரத்தில் இழந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10 பிள்ளைகளை இல்லை. ஒரு வீட்டுக்கு போனேன்.
அந்த வீட்டில் ஒரு டெத்து நடந்துச்சு. அவங்கக்கிட்ட போயிட்டு, ஐயா கவலைப்படாதீங்க, கடவுள் உங்கள் கூட இருக்கிறாருன்னா, அவர் சொன்னாரா, அவர் கூட இருந்து என்னத்தை செய்ய போகிறார், என் கூட இருந்தவங்களே எடுத்துக்கினார், இதுக்கு மேலே அவர் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு பல நேரங்களில் ஒரு மனிதனை ஒரு உறவை இழந்துட்டாலே நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் 10 பிள்ளைகளை ஒரே நேரத்தில் இழந்தால், அதுவும் சாதாரணமான இழப்பு அல்ல, ஒரு விபத்து நடந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீடு இடிஞ்சு போச்சு, பிள்ளைங்க செத்து போனாங்க, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாம் ஒரே நாளில் முடிஞ்சு போச்சு, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். இப்போ அடுத்தது ஒரு சோதனை வருது, அவன் உடம்பெல்லாம் புண்ணாகி அவர் சாம்பலில் உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த நேரத்திலையும் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாமளாக இருந்தோம்னா, அட போயா, கோயிலாவது பைபிளாவது, ஜபமும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி பரிசுத்தமாக வாழணும், கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும்னு நான் காத்து இருந்தேன், அதுக்கு என்ன கிடைச்சது? எவ்வளோ பேசியிருப்போம். யோபு வேதம் சொல்லுது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷன். ஆண்டவர் சொல்கிறார், அவனை போல ஒருவனும் இல்லைன்னு வேற எக்ஸ்ட்ரா சேர்க்கிறார். அப்படி பெயர் பெற்ற அந்த யோபனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கும்போது அவர் ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுறாரு. 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் பிள்ளைகளை இழந்துட்டேன், வீடு இழந்துட்டேன், என்னுடைய எல்லா நன்மைகளையும் இழந்துட்டேன், ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனாலும் யோபுனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும், இது உயிர் இருக்குது, அது வரைக்கும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன், இன்னும் அவர் என்னை கொன்றே போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. யோபுக்கு இருந்த நம்பிக்கையை நாம் பார்க்கும்போது ஒரு அசாத்தியமான நம்பிக்கை. இந்த யோபுனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் அவன் இழந்து போய் நிற்கும் போதும் அவன் ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கையில் கொஞ்சம் கூட அவன் குறைவுபட்டு போகலை. வேதம் சொல்லுகிறது, 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 25, 26வது வசனங்களை பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என் மீட்பர் என்ன பண்றாரு? உயிரோடு இருக்கிறார். செத்து போனவரை நான் ஆராதிக்கல, செத்து போனவரை நான் நம்பல. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் ஆண்டவரை நம்புகிறோம். ஆண்டவருடைய அந்த நம்பிக்கையில் நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷத்தோடு நம்பணும். என்ன நம்பிக்கை? என் ஆண்டவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. ஒரு 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 அம்மா அவங்க அண்ணனை பார்த்து சொல்லி அழறாங்க, அண்ணா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. உடனே அண்ணனுக்கு கோவம் வந்துடுச்சு. என்னம்மா பேசுகிற, நாங்கள்லாம் உயிரோட இல்லையா? நாங்கள் இருக்கிறோம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ ஒரு மனுஷனை சொல்கிறான், நாங்கள்லாம் செத்து போகலை, இன்னும் உயிரோட தான் இருக்கிறோம், நாங்கள் பார்த்து கொள்வோம். இன்னைக்கு அதை விட மேலான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு உண்டு. என்ன தெரியுமா? என் ஆண்டவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னும் குறைந்து போகலை, அற்புதம் செய்யும் வல்லமை இன்னும் குறைந்து போகலை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். சொன்னதோட நிறுத்தல. அடுத்தது சொல்றாரு, இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு. நல்லா கவனிங்க, அவன் உடம்புல என்ன இருக்குது? சிரங்கு பிடிச்சி போயிருக்கு, புண்ணு பிடிச்சி போயிருக்கு, சுரண்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் சொல்றான், இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பும் நான் மாம்சத்திலிருந்து என்ன பண்ணுவேன்? என் தேவனை பார்ப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை! இந்த நம்பிக்கை கடவுள் ஒரு நாள் வெட்கப்படுத்தலை. வேதத்தை நீங்கள் வாசிப்பு பார்த்தீங்கன்னா 42ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 42:9. அப்போது தேமானியனாகிய எலிப்பாசும் நாகமாத்தியனான சோப்பாரும் செய்தார்கள்.
அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். உயிருள்ள ஆண்டவராச்சே, அவன் சொன்னாலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி அறிக்கை பண்ணவர் இல்லையா? ஆண்டவர் பாருங்க அவரை நோக்கி பார்த்தார். வேதம் சொல்லுகிறது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை எனக்கும் ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சோதனைகளை சகிக்க முடியல, என்னுடைய சோதனைகள்னால நான் விழுந்து போயிடுவேன் போல இருக்குதப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, நம்பிக்கையோடு இருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அடிமைத்தனத்திலே இருக்கிறவர்கள் அவரை நம்பினார்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 22ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே சங்கீதக்காரன் சொல்றான், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆண்டவரை நோக்கி அழுதார்கள். அவர்கள் வேதனையோடு இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவருடைய கண்ணீரை நான் கண்டேன், அவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களை விடுதலையாக்கும்படி வந்தேன். அல்லேலூயா. பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கிறேன், அவர்களை விடுதலையாக்குவேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னுடைய உபத்திரவத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், உன்னுடைய கூக்குரலை கேட்டிருக்கிறேன், உன் விண்ணப்பத்திற்கு இறங்கி உனக்கு பதில் தரும்படி நான் இறங்கி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். வேதம் சொல்லுது, எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பினார்கள், நம்பினார்கள். எவ்வளோ நாள் நம்பினாங்க தெரியுமா? ஏறக்குறைய 400 ஆண்டுகள் நம்பினாங்க. ஆண்டவர் எங்களை விடுதலையாக்குவார், கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், கர்த்தர் எங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார். நம்பினவர்களை அவர் விடுவித்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும்போது தாவீதும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய அற்புதத்தை கண்டதுனால தான் அந்த வார்த்தையை சொல்றார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களான முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் பாடின, கர்த்தருக்கு முன்பாக பாடின சங்கீதம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பாட்டு என்ன சூழ்நிலை? கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் அனுபவிச்சவர் அந்த சங்கீதத்தை பாடுறார். அதே சங்கீதம் தான் 22ஆம் சங்கீதம். அவர் சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள். அல்லேலூயா. அவங்கள நீங்க விடுவிச்ச மாதிரி என்னையும் நீங்க விடுவிச்சிருக்கிறீங்கப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, நம்பினவர்களை ஆண்டவர் விடுவிக்கிற கர்த்தர். அடிமைத்தனத்தில் இருக்கலாம், உடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறைப்பட்டது போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம், விடுதலையே கிடையாது, சமாதானமே இல்லை, எப்போதும் கண்ணீரும் வேதனையும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், சத்துரு பெருகின வாழ்க்கையாக இருக்கலாம், அதே போல சோதனைகள் பெருகின வாழ்க்கையாக இருக்கலாம். ஒன்று தெரிஞ்சுங்க, நம்பினவர்களை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தினது இல்லை. அப்போ நீங்களும் நானும் சந்தோஷமாக அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக உட்கார்ந்து இருக்கணும். என் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை செய்வார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறாயா? இயேசு ஒரு அப்பாவை பார்த்து கேட்குறாரு, உன் பிள்ளை சந்திர ரோகியாக இருக்கிறான் இல்லை, அந்த பிசாசு என்ன பண்ணுதான், தீயில தள்ளுகிறது, தண்ணீரில் தள்ளுகிறது, நுரை தள்ளி கீழே விழுந்துடுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பிள்ளைய ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளை படுற வேதனையை பார்க்கும்போது அந்த அப்பா என்ன பண்ணியிருப்பார்? மனம் உடைஞ்சு போய் அழுதுருப்பார், புலம்பி இருப்பார். எனக்குன்னு ஒரு பிள்ளைய ஆண்டவர் கொடுத்து
அந்த பிள்ளையும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா இருக்குது, ஏன்பா எனக்கு இப்படி செஞ்சீங்க கேட்டிருப்பார்ல, புலம்பி இருப்பார், அழுது இருப்பார், ஏன் எனக்கு இந்த நிலைமை. அவருடைய சீஷரத்தில் கொண்டு வர்றாரு. அப்பாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த சீஷர்கள் போகிற இடத்துலலாம் அற்புதம் பண்ணாங்களே, பிசாசுகளை துரத்துனாங்களே, வியாதிகளை குணமாக்குனாங்களே, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும் அப்படின்னு கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. உபவாசம் போட்டு பார்த்துருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ அப்பாவுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து போய் கொண்டிருக்கும்போது அந்த பிள்ளையை கொண்டு வந்து இயேசுனிடத்தில் வைத்து விட்டு அப்பா சொல்கிறார், உம்மால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்கள் சீஷர்களிடத்தில் கொண்டு போனேன், அவங்க ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அற்புதம் செஞ்சாங்க, ஆனால் என் பிள்ளைக்கு என்ன நடக்கலை? அற்புதம் நடக்கலை. என்னுடைய நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போய் நான் வந்து நின்று இருக்கிறேன், உம்மால ஏதாவது செய்ய முடியுமானால். அப்போ அவன் இயேசுவின் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போச்சு அவனுக்கு. அவன் சொல்கிறான், ஏதாவது உங்களால் செய்ய முடியும்னா என் பிள்ளைக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. இல்லையா? அப்போ ஆண்டவர் கேட்ட வார்த்தை தான் இன்னைக்கு காலையில் உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறாயா? நம்புகிறாயா? ஏதோ கடமைக்காக வந்தேன் கோயிலுக்கு, கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு வந்திருக்கிறியா? இல்லை, கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறாயா? பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஊரெல்லாம் டாக்டருங்களை பார்த்துட்டேன், எல்லா மருத்துவர்களிடத்திலும் வைத்தியம் பார்த்து வியாதியும் நீங்களே, வருத்தமும் அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 12 வருஷம் தொடர்ந்து உதிரப்போக்கு இருக்குமானால் அந்த அம்மாவுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? பலவீனப்பட்டு நடக்க முடியாமல் சோர்ந்து போய் அத்தனை பேருக்கும் நடுவில் வந்து ஒரு நம்பிக்கையோடு வர்றாங்க, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு சுகம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. பிரச்சனை வரும்பொழுது விட்டுட்டு ஓடுறவங்க இல்லை, சோதனை பெருகும்போது ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வந்துருச்சேன்னு புலம்புறவங்கள இல்லை, அடிமைத்தனத்தின் சூழ்நிலைகள் வரும்பொழுது அவ்வளோதான் என் வாழ்க்கைன்னு விட்டுட்டு மடிந்து போகிறவர்கள் அல்ல. இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கு, என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுங்க, அற்புதத்துக்கான சாத்தியக்கூறுகளே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒருவர் நினைச்சார்னா எந்த சூழ்நிலையும் அற்புதம் செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. மரித்து போன லாசரு கல்லறையில் வச்சிருக்கிறாங்க, 4 நாள் ஆயிடுச்சு. ஏசாமி மார்த்தாள் இடத்துல சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் கல்லறை கிட்ட போன பிறகு கல்லை புரட்டி போடுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது மார்த்தாள் தான் வாய் திறக்கிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சே நாருமேன்றாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு ஆண்டவரே சொன்ன வார்த்தையில் என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அதனால தான் ஆண்டவர் திரும்பவும் சொல்றார், நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்போ இந்த காலை நேரத்தில் உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேனப்பா, நீ விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பாய், நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேனே. ஏன் உனக்கு அந்த விசுவாசம் வரல? ஆண்டவருக்கு 4 பெருசு இல்லை, ஆண்டவருக்கு பிரச்சனை பெருசு இல்லை, ஆண்டவருக்கு சூழ்நிலைகள் பெரிதல்ல, அவருக்கு தேவை நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் எனக்கு ஒரு நம்பிக்கை செய்ய நன்மையை செய்வார். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ நம்புகிறாயா? அந்த அப்பா உண்மையா சொல்றான், நம்புகிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். நம்புறேன். இப்போ உங்களை பார்த்துட்டேன், உங்க முன்னால என் பிள்ளைய கொண்டு வந்து வச்சுட்டேன், நம்பிக்கை இருக்குது. ஆனா இன்னும் எனக்கு உள்ள என்ன இருக்குது தெரியுமா? அவிசுவாசம் இருக்குது. எப்படி நடக்கும்? நிறைய நேரங்களில் நம்முடைய சின்ன மூளை கேட்குது, எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்,
எப்படி இந்த அற்புதம் நடக்கும், எப்படி என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், எப்படி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படும், எப்படி என்னுடைய எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன்றுமே இல்லையே. கண் திறந்து பார்த்தா சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, வயசாயிடுச்சு, சரீரம் செத்து போனது என்று வேதம் சொல்லுது. என்ன செத்து போச்சு? அவர் சரீரம் செத்து போச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போனது. சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஆனால் ஆபிரகாம் நம்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மீதி பேர்லாம் எங்கே போனீங்க? அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அறக்குறையா நம்பல, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வெற்றியாளனா மாறிட்டான். he excelled in his faith. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர். பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். தைரியமா இருங்க. சொல்லுங்க, தைரியமா இருங்க. அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். யார் அவர்? வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அவர் பொய் சொல்ல மாட்டார். நம்புறீங்களா? அல்லேலூயா. நம்புறீங்களா? தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனுஷங்க சொன்ன வார்த்தையை நம்பி ஏமாந்துட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, நீ எனக்கு இப்பொழுது பயப்படுகிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. 22 அதிகாரம், ஆதியாகமம் 22 அதிகாரம் ஆண்டவர் வாக்கு பண்றார், இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஈசாக்கினுடைய சந்ததி இன்றைக்கும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரேல் என்கிற ஒரு சின்ன தேசம்தான், அதை சுற்றி 14 தேசங்கள் இருக்கிறது. அந்த 14 தேசமும் ஒன்றா சேர்ந்து யுத்தம் பண்ணாலும் அந்த சின்ன தேசத்தை அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை. நல்லா கவனிங்க, ஒருவேளை கர்த்தர் இஸ்ரவேலை கைவிட்டு இருந்திருப்பாரானால் 2 நாளில் கதை முடிஞ்சு போயிருக்கும். யுத்தம் நடந்து யுத்தம் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு? மாதக்கணக்காக போயிட்டு இருக்குது. இன்னும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. ஒரு ஏவுகணையை ஏவிட்டா இவன் நினைக்கிறான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். அது பார்த்தா பாதி வானத்திலே வெடிக்குது. ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒரு காலத்தில் அறிக்கை செய்தாங்க, அந்த இஸ்ரேலுக்கு மேலே நாங்கள் ஏவுகிற எந்த ஏவுகணையும் உள்ளே போகலை. காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் வெயிலும் நிலவுமே சேதப்படுத்தாதுன்னு சொன்ன மனுஷன் உன்னை என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. அப்ப நம்ம கூட இருக்கிறவர் யார் என்பதை இந்த காலை நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் அதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். எசேக்கியா நம்பினான், என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் சத்துருடைய கைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் நம்பினான். ஒரே இரவில் அந்த யுத்தம் முடிந்து போனது. நல்லா கவனிங்க, பெரிய யுத்தம்லாம் இல்லை. ஒரு தூதன் இறங்கி 185,000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் உங்களுடைய ஆண்டவர். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உனக்காக யுத்தம் பண்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சனகரிப்பு ரொம்ப பேசுவான், சனகரிப்பு ரொம்ப பேசுவான். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? 2000 குதிரையை தரேன், அதில் ஏறுறதுக்கு ஆள் இருந்தால் என்கிட்ட சபதம் கூறு, எல்லாம் பேசுவான். ஆனால் நம்ம பார்வை சத்துருவை பார்க்கக்கூடாது, நம்ம பார்வை கர்த்தரை பார்க்கணும்.
நான் நம்பி இருக்கிற என் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது அந்த ஆண்டவர், அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 சங்கீதம் 11வது வசனத்திலையும் 125 சங்கீதம் 1வது வசனத்திலையும் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார், அசைக்கப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினா என்ன ஆக மாட்டோம்? அசைக்கப்பட்டு போக மாட்டோம். எந்த சூழ்நிலையும் நம்மை அசைக்க முடியாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவரை நம்பினால் அசைக்கப்பட மாட்டோம். 2வது நாகூமில் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனால் என்ன ஆண்டவர் என்னை ஆராய்ந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே என்னை பெயர் சொல்லி அழைத்த ஒரு கர்த்தர். அல்லேலூயா. அது சின்ன ஒரு ஹார்ட் பீட் ஒன்று உள்ளே வருங்க. அந்த முதல் 2 வாரம் 3 வாரம் இல்லை, அந்த ஹார்ட் பீட்டு அதையும் என் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கை வந்துச்சு, கால் வந்துச்சு, மூக்கு வந்துச்சு, மொழி வந்துச்சு, அதையும் கர்த்தர். அப்போ ஒவ்வொரு உறுப்பும் உருவாகும் போது ஆண்டவர் பார்த்து இருக்கிறாரா இல்லையா? சரி, எல்லாம் முடிஞ்சு கடைசியாக நுரையீரல் அந்த குழாய் உருவாகுமா, சரியாகுமா? அதனால தான் அரைக்குறையாக பிறந்துச்சுன்னா கொஞ்சம் மூச்சு திணறலாம் இருக்கும். இப்போ இவ்வளத்தையும் உருவாக்கி உருப்படியான ஒரு மனுஷனாக ஒருத்தனை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் வைக்கிறார் அப்படின்னா, உருவாக்குனவருக்கு தெரியாதா நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி? அல்லேலூயா. நம்ம தான் என்னென்னமோ கற்பனை பண்ணி பயந்து போய் கிடக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நம்பு, உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய சரீரத்தின் உருவாக்கங்களை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. தாவீது சொல்றார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நம்முடைய சூழ்நிலை ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்முடைய பிரச்சனையை பல நேரங்களில் மனதுக்குள்ள வைத்து நீ புழுங்கி கொண்டு இருக்கிறாய். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன்னை அறிந்த ஒரு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ நம்புகிறாய், அந்த நம்பிக்கையின் தேவன் உன்னை முழுமையாய் அறிந்திருக்கிறார். அவர் சொல்கிறாருப்பா, நீ சந்தோஷமாக இருப்பா, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். அதுவும் எப்படி நம்புகிறேன்? சந்தோஷமாக நம்புகிறேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நீர் நிச்சயமாக நிறைவேற்றுவீர். சத்துரு எனக்கு எதிராக வரும் பொழுதும் நான் உம்மை நம்புவேன். என்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் பெருகும்போது நான் உம்மை நம்புவேன். அடிமைத்தனத்தின் சூழ்நிலையில் நான் இருந்தாலும் உம்மை நம்புவேன். என்னை அறிந்திருக்கிற, என்னை விடுவிக்க போகிற, என்னை வெட்கப்படுத்தாத ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கி பல நேரங்களில் ஒரு பயம் உங்களுக்குள்ளே வருகிறது. உங்களுடைய சூழ்நிலை குறித்த ஒரு பயம், உங்களுடைய பிரச்சனைகளை குறித்த ஒரு பயம், உன் வேலை தளத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை நினைத்து நீ பயப்படுகிறாய். உன்னுடைய சரீரத்தின் பலவீனங்களை குறித்து நீ பயப்படுகிறாய். அநேக நேரங்களில் உனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நீ பாடுபட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பயம் உன்னை சந்தோஷமாக இருக்க விடலை. சந்தோஷமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நேரம் நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை, உள்ளத்துக்குள்ள ஒரு பயம், உள்ளத்துக்குள்ள ஒரு கலக்கம். கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றையும் அறிந்தவராக உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்து உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், இது ஏதோ ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் வந்தது அல்ல. இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்தது கர்த்தருடைய சித்தம். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொன்னது கர்த்தருடைய விருப்பம். ஆண்டவர் அந்த விருப்பத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறது.